ஹலோ, வெல்கம் டு ராம் ஃபுட்டீஸ் சேனல். ரொம்ப நாள் இந்த வீடியோ வரல, இனிமேல் வரும் கண்டிப்பாக. இன்றைக்கி எம்மியான ஒரு கார சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா என்னோடய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பார்த்தோன்னே எச்ச வருது, எப்படி பண்ணலான்னு போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 4 வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக வெட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டி, அதுக்கப்புறம் 4 பல்லுலேருந்து 5 பல் பூண்டு, 4 வரமிளகா எடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ரெண்டும் வதங்கணும். வெங்காயம் தக்காளியும் வதங்குற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு வதக்குறோம். லைட் ப்ரௌனிஷ் கலர் மாதிரி நம்ம வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளியை போடுறோம். நம்ம தக்காளியை போட்டாச்சு. தக்காளியை 2 நிமிஷம் வதக்குறோம். இப்போ ஒரு 4 வரமிளகாவும் 5 பல்லுலேருந்து 4 பல் வர நம்ம பூண்டு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து சேர்த்துட்றோம். அதில் சேர்த்தாச்சு. அப்போ அது கொஞ்சம் நேரம் வதக்கட்டும். நல்லா ரெட்டிஷ் கலராக ஆகிற மாதிரி வதக்கிட்டு, அதுக்கப்புறம் லைட்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம லைட்டாக பொட்டுக்கல்லையை ஆட் பண்ணுறோம். ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பொட்டுக்கல்லையை ஆட் பண்ணோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 30 நிமிட்ஸ்க்கு ஆற வைக்கிறோம். அதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா சட்னி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் இட்.